ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஷோ நியூ இன்ஜினியரா. இன்னைக்கு எபிசோடில் நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், சிங்கர் இன்னும் சொல்லிட்டே போகலாம். வி ஹேவ் வெங்கட் வித் அஸ். வெல்கம் டு த ஷோ ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. லைக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி ஏதாவது கொடுத்துருங்க. நீங்கள் இன்ட்ரோ கொடுக்குறப்ப என்னென்ன ஏதேதோ சொல்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் சும்மா கண்டென்ட்ஸ்லாம் போட்டு அப்பப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக்ன்ற பேரில் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கு லைஃப் ஜாலியாக. ஆக்சுவலாக எங்கள் ஷோ அப்படின்னா வந்துட்டு நீங்களும் ஒரு இன்ஜினியர் தானே. ஸோ நீயும் இன்ஜினியரான்றதான் ஷோ. ஸோ இந்த ஷோ அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பேஷனை நோக்கி ஓடிட்டு இருக்க, கனவை நோக்கி ஓடிட்டு இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸையும் கூப்பிட்டு நாங்கள் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்கள், நீங்கள் என்ன படிச்சீங்க, எங்கே படிச்சீங்க, உங்கள் பேக்ரவுண்ட் என்னன்றதை ஒரு டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, அந்த எல்லாருமே இன்ஜினியரிங் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு ஆசையில் போவோம்ல, அந்த மாதிரி நான் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு நான் எடுக்கல, கிடச்சிது. ஆமாம், அதான் கிடச்சிச்சு நம்ம எடுத்த மார்க்குக்கு. ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நான் போய் சேர்ந்துட்டேன் காலேஜில். அப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன், எதுக்கு நம்ம தேவையில்லாமல் இங்கே சேர்ந்துருக்கோம், இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லையே. ஏன்னா முதர்ந்தே சும்மா சாங்ஸ் எழுதணும், பாடணும், இன்ஜினியர்ஸும் யோசிக்கிறது அப்படி தான் இருந்துச்சு ஸ்கூல் டைம்லேருந்தே. ஸோ ஸ்கூல் டைம்லேயே சாங்ஸ் எழுதணும், பாட்டு அப்படின்றது தான். ஆமாம், அப்போவே சும்மா வந்து ஒரு மாதிரி நமக்கு அப்போ தோன்றதெல்லாம் எழுதி வச்சுட்டு அப்படி போயிட்டு இருந்துச்சு. இன்ஜினியரிங் வந்து நம்ம இதிலே இல்லாத லிஸ்ட்லேயே இல்லாத ஒன்று. நானாக போய் தேவையில்லாமல் அந்த கரண்டில் கை வச்ச மாதிரி உள்ளே போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 செமஸ்டர் முடிஞ்சிச்சு. ஹேட்ரிக் வாஷ் அவுட் போட்டேன் நான். எல்லாமே வந்து ஃபெயில் அந்த மாதிரி. ஆமாம், நான் 3rd செமஸ்டர்லேயே எங்கள் அம்மாட்ட போய் சரண்டர் ஆகிட்டேன். என்னால் முடியாது, என்னை விட்டுருமா தயவு செஞ்சு அப்படின்னு. இல்லை நீ போகலன்னா அவ்வளோதான் அப்படின்னு எங்கள் அம்மா மிரட்டி ஒரு செமஸ்டர் போக வச்சாங்க. அப்புறம் அதுலேயே வாஷ் அவுட் ஆனோன்னு எங்கள் அம்மாக்கே நம்பிக்கை போயிடுச்சு, இதுக்கப்புறமா இவனுக்கு காசு கட்டி வேஸ்ட்டு, நீ டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சார் 2 இயர் படிச்சிங்களா இல்லை எப்போ டிஸ்கன்டினியூ பண்ணீங்க? ஆமாம், 2 இயர் முடிச்சிட்டேன் நான். 2 இயர்ஸ். யாராவது கேட்டாங்கன்னா ஷார்ப்பாக இருந்த பையன் 2 வருஷத்தில் முடிச்சிட்டான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் எதனால் பிரதர்? ஒன்றும் சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சு. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு என்ன ஆகும்னா, உள்ளே போனதுக்கப்புறம் ஓகே பார்த்துக்கலாம், தாண்டி போயிடலான்றது தோணும். அப்படி இருக்கும். நான் எப்படி நினச்சி போனேன்னா, ஸ்கூலில் மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவங்க சொல்லிடுவாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து படித்து பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். அங்கே போனோடனே ஒன்றுமே புரியல. என்னோட புக்கெல்லாம் நான் தொலைச்சிருவேன். ஒரு செமஸ்டர் புக்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எங்கே போகும்னு தெரியாது. அந்த மாதிரி போயிடுச்சு எல்லாமே. என்ன இன்ஜினியரிங் எடுத்தீங்க? ஆட்டோமொபைல். ஓகே. அதுக்கப்புறமா செமஸ்டர் வர தான் எனக்கு தெரிஞ்சு, இல்லை நம்ம வந்து புதக்குழியில் காலை விட்டு நம்ம இப்போயே எடுக்கலைன்னா முங்கிடுவோன்னு தெரிஞ்சு போச்சு. பாதியிலேயே நான் வெளியே வந்துட்டீங்க. ஸோ வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே போனால் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க, இந்த டைமுக்கு வரணும், இந்த டைமுக்கு போகணும்னு சொல்ல மாட்டாங்க. முக்கியமாக மேத்தமேட்டிக்ஸ் எங்கே இருக்காது. அதே மாதிரி ஒரு டிகிரி ஆனால் வேணும் அப்படின்னு வீட்டில் கேட்டாங்கன்னு. ஸோ அப்படி ஒரு இடமா தேடி கண்டுபிடிச்சி போய் சேர்ந்துட்டேன் நான் மதுரையிலேயே. என்ன விஷுவல் கம்யூனிகேஷன் விஸ்காம் போயிட்டீங்க. ஓகே, ஆக்சுவலாக உங்களுக்கு ரிலேட்டடான ஃபீல்ட் தானே. லைக் நீங்களும் லிரிக்ஸு சாங் சைடில் இருக்கும்போது விஸ்காம்ன்றது உங்களுக்கு ஈஸியாக தான். ஆமாம், அதில் மேத்ஸ் இல்லை எங்களுக்கு. ஸோ அதனால நான் போயிட்டேன், டக்குன்னு ரிலேட்டடாக இருக்குன்றனாலலாம் போல, ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி முடிச்சிட்டேன் நான். கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு இன்ஜினியரிங் லைஃப் பிடிக்கல, ஸோ ட்ராப் பண்ணிட்டு விஸ்காம் போயிட்டீங்க. விஸ்காம் சொல்லுங்கள், விஸ்காம் எப்படி போச்சு? இன்ஜினியரிங்கில் ஃபுல்லாக நான் வாஷ் அவுட் மட்டுமே ஆகிட்டு இருந்தேன். விஸ்காமில் ஃபுல்லாக நான் ஆல் கிளியர் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால ஓகே. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குல்ல. இந்த இடத்துல வாஷ் அவுட் ஆகிட்டு வந்துட்டு திடீர்னு மார்க்லாம் வரவும் ஓரளவுக்கு நல்லா. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ படிக்கிறோம், ஆனால் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு இதை போய் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது. அது நானே தான் சூஸ் பண்ணேன், நானே தலையில் மண்ணள்ளி போட்டேன். ஸோ பட் காலேஜ் லைஃப்ன்றதே இல்லை, நீங்கள் இன்ஸ்டியூட்னு தான் சொன்னீங்க. ஆமாம், இன்ஸ்டியூட் தான். நான் என் லைஃப்பில் வந்து காலேஜ் லைஃப்ன்றதே கிடையாது. நான் இன்ஜினியரிங் படிச்சிட்ட இடத்துல வந்து நம்ம எப்படி போவோம், நமக்கு வந்து ஒரு மாதிரி பாட தெரியும், பெர்ஃபார்ம் பண்ண தெரியும். ஸோ நிறைய ஆடியன்ஸ்லாம் பிடிச்சிடலாம், அந்த மியூசியம் ஒர்க் படம் மாதிரி ஏய் அப்படின்னு ஸ்டேஜில் ஏறி கத்திடலான்னு போனால், இங்கே வந்து நோ கல்ச்சுரல்ஸ், எஜுகேஷனுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட காலேஜ் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு. மற்ற காலேஜில் எதுக்கு எஜுகேஷனுக்கு எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அந்த இல்லை, எனக்கு சென்னை பற்றி ஓரளவுக்கு தெரியும், இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி இருக்குன்னு. லைக் நீங்கள் மதுரைன்னு சொல்லுவோம், லைக் அந்த சைடு காலேஜ் எப்படி ஒர்க் ஆகுது? லைக் நான் திண்டுக்கல்ல படித்தேன் ப்ரோ. திண்டுக்கல்? ஆமாம். அந்த சைடு எப்படின்னா ஒரு சில காலேஜஸில் இருந்துச்சு, நம்ம கல்ச்சுரல்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் படித்த இடத்துல இல்லை. ஸோ நான் போய் கரெக்டாக எங்கே மாட்டிருக்கேன் பாருங்க. மொத்தமாக சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இடம். ஆமாம். மற்றபடி காலேஜ் ஜாலியாக தான் இருந்ததா? லைக் பசங்க ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் ஜாலியாக தான் இருந்தது. நம்ம ஜாலியாக வச்சுக்கிறது எல்லாத்தையும், அவ்வளோதான். மற்றபடி அப்புறம் விஸ்காம் வந்தீங்க. விஸ்காம் ஒரு இன்ஸ்டியூட் அப்படி நான் ரெகுலராக காலேஜ் போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரியா? லைக் கிளாஸ் அப்படிலாம் இல்லை, நம்ம ஸ்டுடியோவில் பெருசாக இருக்குது, இவ்வளோதான் இருக்கும் எங்கள் இன்ஸ்டியூட்டு. நாங்களாம் வந்து போவோம். இன்னைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு எக்ஸாம் இருக்குது, செம் இருக்குன்னா எங்கள் சார் 9 மணிக்கு கால் பண்ணுவார், தம்பி இன்னைக்கு செமஸ்டர் இருக்குப்பா வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்படியே ஓகே சார் வந்துடுறோம், அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் கூட படித்தவங்களாம் இருப்பாங்களா விஸ்காமில் வந்துட்டு? ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்ஸ்டியூட்டில் இருந்திருப்பாங்க, தெரிஞ்சவங்க பசங்களாம் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க? லைக் அவங்களாம் எப்படி வெளியே போனாங்களா? லைக் கரெக்டாக விஸ்காம் அவங்களும் செலக்டடாக தான் எடுத்தாங்களா?
அதாவது நாங்க எல்லாம் எப்படி போய் சேர்ந்தோம்னா, ட்ராப் அவுட் ஆனவங்களுக்கான ஒரு இடமா மாரி இருந்துச்சு அது. ஓஹோ! நீ எங்கேருந்து வந்த? நீ எங்கேருந்து வந்த? நான் இங்கேருந்து ட்ராப் அவுட் பண்ணேன். நான் இங்கேருந்து ட்ராப் அவுட் பண்ணேன். ஒருத்தன்லாம் விஸ்காமே ட்ராப் அவுட் பண்ணிட்டு திருப்பி வந்து விஸ்காம் படிச்சான். என் ஃப்ரெண்டு தான் அவன். அவன் இப்போ வந்து மூவில எடிட் பண்ணிட்டு இருக்கான். ஓ! எல்லாருமே ஓரளவுக்கு ஆமா. பிளேஸ்டா தான் இருக்காங்க. ஓகே பிரதர். ஸோ அதுக்கப்புறமா லைக் எப்படி மூவ் ஆச்சு? விஸ்காம் முடிச்சீங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் நான் என்னமோ கண்ணு மூடி திறந்தா இங்க வந்து உட்காந்துருக்க மாரி இருக்கு அப்படிதான். நாங்க அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங்கா நெறைய யூடியூப் சேனல்லாம் பண்ணுவோம். நாங்க எப்படின்னா ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ம், அத ம். மானிடைஸ் பண்ணுவோம். மானிடைஸ் ஆனோனே அந்த சேனல் அப்படியே கை விட்டுருவோம். திருப்பி புதுசா ஒரு சேனல்ல போய் சேருவோம். புதுசா ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாரி போயிட்டு இருந்துச்சு. ம், ம். கொஞ்ச நாள் யூடியூப் பண்ணோம். அப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்து 2020ல நல்லா பூம் ஆச்சு அங்க தான் எனக்கு. உங்களுக்கு செம்ம பூம் ஆமா. ஆச்சுல்ல. அங்க ஆனோனே அப்புறம் அத வச்சே கொஞ்ச நாள் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்பயும் நல்லா போயிட்டு இருக்கு. இல்ல. ஆ, அ அந்த மாரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்ஸ்டாகிராம் மட்டுமே பண்ணிட்டு, இப்போ டிவி ஷோஸ் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். ஆ. பட் இன்ஸ்டாகிராம் பேக் எண்ட்ல போயிட்டு தான் இருக்கு. ஆமா. ஸோ இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க செட் ஆஃப் பீப்பிள்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ அது எல்லாமே உங்க ஊர் சைட்ல இருந்து தான் வந்துட்டு லைக் எடுத்துட்டு வந்தீங்களா? இல்ல இங்க சென்னை வந்துட்டு வந்தீங்களா? சென்னைக்கு எப்போ வந்தீங்க? லைக் இல்ல நாங்க வந்து அ ஒரு சேனல்ல வந்து ஆடிஷன் போய் செலக்ட் ஆனோம். இப்போ தான் எல்லாருமே யூடியூப் சேனல் டக்குன்னு ஆரம்பிக்கலாம். அப்போ ஒரு யூடியூப் சேனலுக்கே நாங்க ஆடிஷன் போனோம். ஓ! போயிட்டு அங்க வந்து என் ஃப்ரெண்டு சுப்பிரமணியன்னு ஒரு பையன் இருந்தான். ம், ம். நானு அவன்லாம் சேர்ந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அது ஒரு டீம் ஆச்சு. அங்கேருந்து வந்து நாங்க தனியா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம். இதே மாரி எல்லாருக்குமே வந்து நான் டக்குன்னு ஒண்ணு யோசிச்சா அவனுக்கு தெரிஞ்சிரும். அவன் ஒண்ணு யோசிச்சா எனக்கு தெரிஞ்சிரும். அந்த மாரி ஒரு நல்ல ரேப்போ இருந்த ஆ, ஒரு ஆ, டீமா ஆ, ஆ, இருந்தனால, ஆ. நாங்க அப்படியே புடிச்சிட்டோம். அப்புறமா மொத்தமா அதே டீமோட சென்னைக்கு வந்துட்டோம். மதுரையிலேருந்து நம்ம என்னடா பண்ண போறோம்? நம்ம இப்போ சென்னை சைடு போய் கொஞ்ச நாள் சும்மா இருப்போம். ம், இங்கேயே ம், சும்மா இருக்கிறதுக்கு ம். அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்து எவ்வளோ அங்கேருந்து நாள் ப்ரோ கிளம்பி ஆகுது? ஒரு 5 மந்த்ஸ் ஆகுது ப்ரோ. ஓ! இப்ப தான் சென்னை வந்திருக்கீங்க. அப்போ ஆமாமா. சென்னைக்கு நீங்கலாம் புதுசு. ம். ஓகே. ஸோ சொல்லுங்க சென்னை எப்படி இருக்கு? லைக் சென்னை எதுக்காக மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு லைக் சினிமானா சென்னைன்ற ஒரு மைண்ட் செட்ல வந்துடுறாங்கல்ல. லைக் அது எப்படி? ஆமா. இங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறையா இருக்குல்ல. இப்போ டக்குன்னு ஒருத்தவங்கள மீட் பண்ணணும்னா நம்ம மதுரையில இருந்தா முடியாது. முடியாது. நம்ம ஃபோன்லயே எல்லா ஒர்க்கையும் பண்ணவும் முடியாது. சில இதுக்கு வந்து நேர்ல வந்தாகணும். ஸோ இங்க வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்கு ஆக்சுவலா. நல்லா இருக்கு சென்னை ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க யூடியூப்ல இருந்தேன்னு சொன்னீங்கல்ல. லைக் ம். யூடியூப் போனோம், செலக்ஷன் ஆச்சு அப்படின்னா, அந்த ப்ராசஸ் எப்படி? லைக் எதுக்கு யூடியூப்ல போயிட்டு குவிட் பண்ணிட்டு வெளிய வந்துட்டீங்களா? இல்ல குவிட் ஏதாவது பண்ணிட்டு இல்ல. அது சி சில பேர் ஒரு சில பேர் செய்கிற சதியால நம்மலாம் வெளிய வர வேண்டியிருக்கும்ல. ஆக்சுவலா எல்லா இதுலயும் ஆ நடக்குது தான். பரவால்ல. அது ஏதோ ஒரு நல்லது மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓனா பண்ண ஆரம்பிச்சு நெறையா அப்படி இப்படி போயிடுச்சு. அப்படி அப்படியே போயிடுச்சு. ஆமா. லைக் ஒரு செட் ஆஃப் ஒரே ஒரு யூடியூப் சேனல் தானா? இல்ல செட் ஆஃப் நெறைய சேனல்ஸ்ல? நெறைய சேனல்ஸ் இருக்கும். எங்க சேனல் என்னென்ன சேனல் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா எங்களுக்கே சொல்ல தெரியாது. அந்த மாரி சேனல் இருக்கும். இல்ல சீசனுக்கு ஒரு இல்ல சேனல் நீங்களே போட்டுருக்கோம். ஸ்டார்ட் பண்ணதா? இல்ல இருந்த சேனல்ல போய் ஜாயின் பண்ணீங்களா? நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சேனல்ல போய் ஜாயின் ஜாயின் பண்ணோம். பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்களே ஸ்டார்ட் பண்ணது தான் எல்லாமே. அது எல்லாமே குட்டாய் குட்டாய் போயிடுச்சு அப்படி. ஆமா. மானிடைஸ் பண்ணுவோம். மானிடைஸ் ஆயிடுச்சுடா. ஓ! ஓகேவா. அப்போ இப்போ இருந்து நம்ம ப்ரொடக்டிவா இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு ஷெட்யூல் போட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு சும்மா இருப்போம். அப்புறம் திருப்பி புது சேனல் ஓப்பன் பண்ணுவோம். எங்களுக்கு யூடியூப்ல இருந்து வரும். உங்க சேனல் வந்து நாங்க டிமானிடைஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு மெயில் வர வரைக்கும் உட்காந்துருப்போம் நாங்க. அந்த மாரி. அதுக்கப்புறம் அப்படியே கலச்சு போட்டு கிளம்பிடுறது. ஆமா அவ்வளோதான். அப்படி அதே மாரி தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமாமா. அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ எல்லாரும் இங்க வந்து இருக்கோம் சென்னையில. அப்படியே வந்துட்டீங்க. ஆமா. பட் இப்ப யாருமே யூடியூப்ல இல்ல. யாருமே யூடியூப்ல இல்ல. பட் இப்ப நீங்க அப்படியே டிவி ஷோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா டிவி ஷோஸ். இப்போ உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு லைக் டிவி ஷோஸ்? ஜாலியா போயிட்டுருக்கு. நம்ம ரொம்ப நம்ம என்ன இப்படி பேசுறதா அங்க நின்னு பேச போறோம். அவ்வளோதான் ஜாலியா பட் போயிட்டு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சு தானே பிரதர் இருக்கு. ஆமா, லைக் ஆமா. நம்ம இன்ஜினியரிங் ட்ராப் அவுட் பண்ணிட்டோம். ஐயோ ஒழுங்கா நமக்கு ஃபினான்ஷியலா நம்ம டைட்டா இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட் கண்டிப்பா எல்லாருக்கும் வரும். இல்ல. ஒரே ஒரு விஷயம் தான் மைண்ட்ல இருந்தது. என்ன நடந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ண போறோம். எஸ். ஸோ வேற வழியே இல்ல. இதுதான் வேணும்னா அட்லீஸ்ட் புடிச்சத பண்றோமேன்னு ஒரு ஆ, நிம்மதி ஆ, இருக்கும்ல எண்ட் ஆ. ஆஃப் த டே. அதுதான். சரி நான் எதுக்காக கேட்டேன்னா லைக் நெறைய பேர் இன்ஜினியரிங் படிப்பாங்க. படிச்சு முடிச்சுட்டு ட்ராப் அவுட் பண்ணிட்டு போவாங்க. எல்லாம் முடிச்சுட்டே வெளிய போயிட்டு இன்ஜினியரிங் முடிச்சிருக்க எதுவும் ஜாப் கிடைக்காம சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் எப்படி யோசிப்பாங்கன்னா நம்ம பேசாம இன்ஜினியரிங்கே படிச்சிருக்கலாமோ? ம். அது முடிச்சுட்டு அது சம்மந்தமா வேலைக்கு போயிருக்கலாமோ? நம்ம தேவையில்லாம வந்துட்டோமோ, லாக் ஆயிட்டோமோலாம் யோசிப்பாங்கல்ல. எனக்கு என்னாச்சுன்னா இன்ஜினியரிங்ல நாங்க வந்து நான் சொன்னேன்ல கன்டினியூஸா 3 செமஸ்டருமே நான் வாஷ் அவுட். எல்லா 6 சப்ஜெக்ட்லயுமே ஃபெயில் நானு. ம், ம், ம். எங்க அப்பா வந்து ஒரு வாட்டி கால் பண்ணி கேட்குறாரு. "என்னப்பா ஏதோ 4 ஃபெயிலாமே?" "இல்லப்பா 4லாம் ஃபெயில் இல்லப்பா. 6மே ஃபெயில்ப்பா." இது உண்மையிலேயே நடந்துச்சு. ஆ, ஆ, ஆ. நான் இன்டர்னல்லாம் போமாட்டேன். ஏன்னா என்ன இன்டர்னல் எழுத விட எழுத மாட்டாங்க. மாட்டாங்க. அந்த மாரி இப்படியே போயிட்டு இருந்தப்போ, ஐயோ! என்ன சொல்ல வந்தேன் மறந்துட்டேங்க. இல்ல இப்படிதான். காலேஜ். நான் வந்து டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு வெளிய வந்துட்டேன். ம். ஏன்னா அரியர்ஸ் நெறையா இருந்துச்சு. நான் 24 பேப்பருக்கு 17 பேப்பர்ஸ் அரியர்ஸ் வச்சிருந்தேன். ஓ! இது என்னால கிளியர் பண்ண முடியாதுன்ட்டு நான் வெளிய வந்துட்டேன். நான் வெளிய வந்தோனே வந்து அந்த கொரோனா பேட்ச்ல எல்லாருக்கும் ஆல் பாஸ் போட்டு விட்டாய்ங்க. ம், ம். 24மே அரியர் வச்சவன்லாம் எனக்கு கால் பண்ணி, "நான்லாம் பாஸ் ஆயிட்டேன்டா. என்னடா ஓ! லைஃப்ப தொலைச்சிட்டியேடா" அப்படின்னு பேசிட்டு இருந்தான் என்ட்ட கால் அப்ப பண்ணி. படிச்சிருந்தா நீங்க அப்ப கிளியர் பண்ணிருக்கலாம்ல? ஆமா. படிக்காமயே கிளியர் பண்ணியிருக்கலாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரா ஆமா. இருக்கலாம். அவன் என் பக்கத்துல உட்காந்து லிட்டரலா அழுத பையன். "அவ்வளோதான்டா லைஃபே போச்சுடா. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுடா" அப்படின்னு. இப்ப ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு போல எல்லாம் கிளியர் பண்ணி. ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிச்சாங்க, கம்பெனில பிளேஸ் ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கம்பெனில பிளேஸ் ஆயிட்டாங்கன்னா, பேசாம நம்மளும் படிச்சா பிளேஸ் ஆயிருமோன்றது இருக்கும். பட் அதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இன்ஜினியரிங் சம்மந்தமா ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். நீங்க 2 வருஷம் படிச்சீங்க. நீங்க சொல்றது புரியுது. ஃபுல்லாவே அரியர் தான். பட் இருந்தாலும் ஏதாவது தெரிஞ்சிருக்குல்ல இந்த வார்த்தைகள்,
ஆட்டோக்கெல்லாம் இல்ல. என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாதுன்னா, நான் வந்து சும்மா வந்து இந்த அனிதா நீ நான் படிக்காத புரியாம பையன். பேசிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே தெரியாது. இல்ல படிக்காத பையன் அப்படின்னு சொன்னா அந்த கெத்து அந்த மாரிலாம் ஆ, அப்படி சொல்ல வரல ஆ, நானு. ஆ, ஆ. நிஜமாவே எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் போய் அன்னைக்கு என்ன எக்ஸாம்ன்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா புக்கே இல்ல. ம். எந்த எக்ஸாம்னாலும் நான் அப்படியே தான் பேப்பர் குடுத்துட்டு வருவேன். ஓ ஒரு செமஸ்டர்ல வந்து நான் நான் எதுக்குமே வந்து ட்ரை கூட பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்புறமா தான் ஒரு ஸ்டாஃப் வந்து கேட்டாரு, "என்னப்பா கால்சி இல்லையா உன்ட்ட?" அப்படின்னு. "இல்ல சார். எதுக்கு சார் கால்சி?" "டேய் இன்னைக்கு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ரா. கால்சி கொண்டு வரணும்டா" அப்படின்னு சொல்லி அந்த மாரிலாம் நடந்திருக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அட்வைஸ் பண்ணாங்க, "டேய் இல்லடா நீ ஒரு 30 பேஜஸ் வந்து எழுது. ஆ நாங்கலாம் எப்படி பாஸ் ஆயிட்டு இருக்கோம்" அதான் அப்படின்னாய்ங்க. இன்ஜினியரிங் அது காலேஜ். வந்து இருக்கிறதுலயே பெரிய பெரிய பொய். நீங்க அதெல்லாம் நம்பிறாதீங்க. ஏன்னா நான் அதுக்கப்புறம் 30 பேஜஸ் எழுதினேன். அது 30 உண்மை பிளஸ் இல்லையா? அப்போ எழுதினேன். நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் கிடையாது. நான் அண்ணா யூனிவர்சிட்டி கீழ படிச்சனால அது வந்து பொய்யா தான் இருக்கும்னு ஓ நெனைக்கிறேன். ஓகே ஏன்னா ஓகே. நான் ஏன் பண்ணேன்னா, ஒரு 30 பேஜஸ் எழுதி முடிச்சுட்டு 30 பிளஸ்ஸே எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க. ம், எப்பயுமே ம். நான் எக்ஸாம்ல போனோனே ஆனா 3 மணி நேரம் உட்காரணும் அங்க. சும்மா குடுத்துட்டு நான் உட்காந்துருவேன். எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்லாம் வந்துருச்சு. எப்பயும் போல வாஷ் அவுட். ம், நான் ம். என்னடா நம்ம சரி 30 பேஜ் எழுதணும்ல ஒரு 2 சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கு ரீவால்யூஷன் போடணும்னு அது 250 750 தெரியல. கட்டி ரீவால்யூஷன் போட்டு அந்த பேப்பர் வாங்குனோனே தான் பார்த்தேன். 2 மார்க் போட்டுருக்காங்க அந்த 30 பேஜுக்கு சேர்த்து. இல்ல இனிமே நம்ம இத பண்ணக்கூடாது. நம்ம எப்பயுமே எப்படி பண்றோமோ அதே மாரி குடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு. அப்ப கூட எனக்கு படிக்கணும்னு தோணல. வீட்ல ஸ்டாஃப்ஸ் எதுவுமே யாருமே எதுவுமே சொல்லல. லைக் இப்படி இருக்காதடா கெட்ட கேட்பாங்க. அப்படி. என்னப்பா இன்டர்னல்ல கேட்பாருங்க சார். என்ன மேத்ஸ்ல 0 எடுத்திருக்க? உங்க வீட்ல இருக்கவங்க நெனச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு. எனக்கும் தான் சார் அப்படின்னு அப்படி குடுத்து அனுப்பிருவாரு. அப்புறமா கூப்பிட்டு வீட்லருந்து பேரண்ட்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில இப்படிதான். அப்பதான் பேரண்ட்ட கூப்பிட்டு வர்றாங்க. உங்க பையன் படிக்க ஆ, மாட்றான் அப்படின்னு ஆ, ஆ. சொல்றதுக்கு. அப்புறம் தான் எங்க அம்மாவுக்கு புரிஞ்சுச்சு. இல்ல பட் நீங்க நம்ம லைக் பையன் ஸ்கூல்லயுமே லைக் படிக்காம ஜாலியா சுத்திட்டு இருந்தது தான். அப்படி இல்ல. ஸ்கூல்ல படிப்பேன் நானு. நல்லாவே படிச்சுட்டு தான் இருந்தீங்க. அதான் சொல்றேனே. இது எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். ஸ்கூல்ல நான் படிச்சேன் நீங்களா தான் அவ்வளோதான். எடுத்தீங்களா? யாராவது ஃபோர்ஸ் பண்ணி யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. நானே என்ன ஃபோர்ஸ் நானே பண்ணி உள்ள தூக்கி தள்ளி மண்ண தூக்கி விட்டுருவேன். நானே ஆமா. அதான் சொன்னேனே மண்ண தூக்கி மண்டையில போட்டுக்கிட்டேன் அந்த மாரி. ஸோ அது மாரி தான் இன்ஜினியரிங்க்கு போச்சு இல்லையா? ம். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு விஸ்காம் வந்தீங்க. விஸ்காம்ல ஓரளவுக்கு நல்லா தான் படிச்சுட்டு இருந்தீங்களா? ஆமா. விஸ்காம்ல நமக்கு வந்து பெருசா படிக்கணுன்றது இருக்காது. இப்போ ஒண்ணு சொன்னாங்கனாலே நமக்கு டக்குன்னு புரிஞ்சிரும். நம்ம அத ம். வச்சு கொஞ்சம் டெவலப் பண்ணி எழுதுனா போதும். அதனால எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நீங்க விஸ்காம் வந்தது லைக் உங்க இன்ஜினியரிங் ஸ்டாஃப்ஸ்க்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கோ லைக் ஏன் சம்மந்தம் இல்லாம ஏன்டா இப்படி போனேன்ற ஒரு டாக் இருந்திருக்கும்ல? இல்ல. அவங்க வந்து நான் எப்படா போவேன்னு தான் இருந்தாங்க. அதனால பிரச்சனை இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே வந்து கான்ஃபிடன்ஸ் உடைக்கிற மாரி ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு. செல்ஃப் இன்ஜினியரிங் இன்ட்ரோ காலேஜ்ல. குடுக்க சொல்லுவாங்க. ஆமா, இன்ஜினியரிங் ஆமா. காலேஜ்ல. நான் பாய்ஸ் ஸ்கூல்லயே படிச்சு, பழகி அப்படியே வெளிய வந்த பையன். எனக்கு ஆ. வந்து பொண்ணுங்கட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. இன்னைக்கு வரைக்குமே நான் சொல்றேன். மச்சான் நம்மலாம் பாய்ஸ் அப்படின்னு வாழ்ந்த காலத்துல. அப்படி கூட இல்ல. எனக்கு வந்து அப்படியே பார்த்தா டக்குன்னு தலைய குனிஞ்சுட்டு போயிருவாங்க. அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, "பாருடி அவன் சீன் போடுறான். டேய் எனக்கு பேச தெரியாதும்மா. நான் உன்ட்ட பேசி அசிங்கப்படுறதுக்கு நீங்க அமைதியா நினைக்கிற போயிருவேன். மாரிலாம் ஒண்ணும் இல்ல. சீன்லாம் போடல. எனக்கு பேச தெரியாது." அந்த மாரி. ஆனா ஃபர்ஸ்ட் நாள் போனோனே செல்ஃப் இன்ட்ரோ குடுக்கணும். அந்த ம், ஒரு ம், ம், ம். ப்ரொசீஜர் தெரியும்ல. கண்டிப்பா. போயிட்டு நான் கேர்ள்ஸ் வேற இருக்காங்க ஒரு பக்கம். ம், நான் ம். நின்னுட்டு செல்ஃப் இன்ட்ரோலாம் குடுக்குறேன். அப்போ நம்ம வந்து நமக்கு தெரியாது. அப்போ நம்ம அமெச்சூர்ன்றது தெரியாம நான் சிங்கர், நான் வந்து லிரிசிஸ்ட் அந்த மாரிலாம் நான் என்னென்னமோ பேசிட்டேன். ஒரு பையன் வந்து நான் நான் மியூசிஷியன் அப்படின்னு சொல்ட்டான். ஆ. ஸோ அந்த ஸ்டாஃப் வந்து அத நோட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அவர் தான் ரொம்ப கராரான ஸ்டாஃப் போல. ஓ! எனக்கு அத ஓகே, பத்தி ஓகே. தெரியாது. இன்னொரு பையன் வந்து நான் பாக்ஸர்னா. அப்போ ம். அவர் வந்து ஒரு 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 மாரி ஒரு டோன்ல பேசுவாரு. "ஏய் இரு. அவன் மியூசிக் போடுவான் ரோட்ல. இவன் வந்து அதுக்கு டான்ஸ் ஆடி, பாட்டு பாடி காசு சம்பாதிச்சுருவானுங்க. ஆ. நீ யாரையாவது அடிச்சா வந்து உனக்கு கேஸ் தான ஆகும்" அப்படின்னாரு. எனக்கு அங்க உடைஞ்சுச்சு கான்ஃபிடன்ஸ். உங்க ஸ்டாஃப் ஐய்யய்யோ! பார்த்துட்டு இருப்பாரு இத. இல்ல பார்த்துட்டு போறாரு. ஸோ அவரு சொன்னத என்னடா இப்படி சொல்ட்டாரே! நம்ம இதுக்காவது ஏதாவது பண்ணணும்னு சொல்லி மோட்டிவேட் ஆயிலாம் நான் எதுவுமே பண்ணல. அப்ப சரி அவர் சொன்னது எனக்கு அன்னைக்கே மறந்துருச்சு. இப்ப தான் ஞாபகம் வருது எனக்கு. அந்த மாரி மொத நாளே கான்ஃபிடன்ஸ் உடைக்கிற மாரி நடந்தோனே, எனக்கு இன்ஜினியரிங் மேல அப்ப இருந்தே ஒரு தாட் வந்து ஆ. நெகட்டிவாவே போக ஆரம்பிச்சுச்சு. நான் மட்டும் போகாம ஒரு பையன வேற கூட்டு போயிட்டேன் கூட வாடா அப்படின்னு ஓ! ஊர்ல கூட இன்னொரு தெரியும் கூட்டு டிராப் ஊர்ல இருந்து கிளம்பி போவோம்ல. இல்ல ட்ராப் அவுட்க்கு இல்ல. ஓ! காலேஜ்க்கு. அவன் 4 வருஷம் முடிச்சுட்டு வந்துட்டான். அவரு நல்லா படிச்சாரு. அவன் இப்ப டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கான். உங்கனால ஏதோ ஒரு குடும்பம் நல்லா இருக்கு. அப்படின்னு இல்ல. அவன் படிச்சான் ஆ, வந்துட்டான் ஆ, அவ்வளோதான். ஆ. நான் படிக்கல வெளிய வந்துட்டேன். மொத நாளே இந்த மாரி ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அடிச்சனால எனக்கு அது மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. காலையில ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் ஹாஸ்டல்ல இருந்தோம். ஆ, அது ஆ. ஜாலியா இருக்கும். ஹாஸ்டல் லைஃப் ஆக்சுவலா நல்லா தான் இருக்கும்ல. ஜாலியா இருக்கும். என் ஆ. கூட இருக்கவங்க தான் பாவம். ஏன்னா 8:45க்கு மெஸ்ல இருக்கணும்னா 8:30க்கு வந்து என்னை போர்வைய உருவி எழுப்பி என்னை கூட்டு போய் அதெல்லாம் அந்த மாரிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அப்போ. அப்புறமா ம். டே ஸ்காலர் ஆனோனே காலைல இந்த வேண்டா வெறுப்பா போவோம்ல 6:30க்கு பஸ்ஸு. ம், சாயங்காலம் ம். 6:30க்கு வந்து இறக்கி விடுவாங்க. ஆமா. காலையில அந்த இன்ஜினியரிங் 1 1/2 மணி நேரம் லைஃப் தூங்கிக்கிட்டே போறது. ஃபுல்லா முடிச்சுட்டு சாயங்காலம் 1 1/2 மணி நேரம் தூங்கிட்டே வர்றது. ஆனா அப்பயுமே நான் காலைல 6:30க்குலாம் வீடியோ எடுத்து வச்சுருவேன் சாயங்காலம் அப்லோட் பண்றதுக்கு. ஓஹோ! அப்புறம் இருந்தே நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இன்ஜினியரிங் படிக்கும்போதுல நான் இருந்து. 2018ல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன் இது. பட் ஆனா பூம் ஆனது உங்க சைடுல இருந்தது இந்த கோவிட் டைம் ஆமா. 2020ல. கரெக்ட்டா லாக்டவுன்ல வந்து எல்லாருமே வீட்ல இருந்தனால வேற வழி இல்லாம பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு வீடியோ. ஸ்டார்டிங்ல இருந்தே வெட்டி பையன் வெங்கட் தானே. அதேதான். 2018ல இருந்து அப்படியே தான் கண்டினியூ பண்றீங்க. ம்.
பட் பரவாயில்ல பிரதர். இன்ஜினியரிங் உங்களுக்கு நெகட்டிவ் வைப் குடுத்தாலும் நீங்க அத ட்ராப் அவுட் பண்றனால தான் நீங்க இந்த பிளேஸ் இருக்குன்றது தான் நான் ஃபீல் ஆமா. பண்றேன். நான் ஒரு நாள் கூட வந்து பரவால்ல இவன் எல்லாருமே பாஸ் ஆயிட்டாங்க. நம்மளும் இருந்திருந்தா பாஸ் ஆயிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கவே இல்ல. நல்ல வேளை நம்ம வெளிய ஆக்சுவலா வந்துட்டோம்னு அதுதான் சரி. ஷோக்கான அது பேஸே அதுதான். லைக் ம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐய்யயோ! இன்ஜினியரிங் தான் பண்ணணுமே வேற வழியே இல்லன்னு சுத்திட்டு இருக்காங்கல்ல நெறைய பேர். அதுக்காக தான் இது எடுத்துட்டே போறோம். அதுக்குன்னு இன்ஜினியரிங்கே இப்படிதான்னு ஆ சொல்லிட முடியாது. அதுல நல்லா பணி இருக்கா படிக்கிறவங்களுக்கு நல்ல இருக்கா. வேலை கிடைக்க தான் செய்யுது. நம்மள மாரி கொஞ்சம் கொழுப்பா சுத்துறவங்களுக்கு தான் அந்த பேஷன் மாரி. இருந்தா நம்ம பேஷன் நோக்கி போனா பிரச்சனை இல்லல்ல. ஆமா. இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு ஒண்ணும் கிடையாது. அப்படி கிடையாது. ஸோ இப்போ நீங்க வந்துட்டு சாங்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சாங்ஸ்லாம் கேட்டோம். லைக் ஃப்ளோல போவோமா இருக்கட்டும். லைக் பொங்கல் புளியோதரை ம். 2 சாங்ஸுமே கேட்டுருக்கோம். லைக் சோனில ஆமா. பண்ணுங்க. ஓகே. அது எப்படி பிரதர் லிரிக்லாம் வந்துட்டு இங்கிருந்து பிறக்குது. வைரமுத்து, அது மதன் ஒண்ணும் கார்கி இல்ல. போன்ற நீங்க டிசப்பாயிண்ட் ஆகுறப்போ ஒரு 4, 5 வார்த்தையெல்லாம் பேசுவீங்கல்ல. ஆ, ஆ, அதோட சேர்த்து இப்ப யூஸ் பண்ற டிப்ரஷன், ஆ, அப்புறம் இந்த ஜோன் அவுட்டு ஜோன் இந்த அவுட்டு, மாரியான கிரிஞ்சு. வார்த்தைகளுக்கு வேற என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ, அல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ்லாம் போட்டு எழுதி வச்சிட்டோம்னா முடிஞ்சுச்சு. அதுக்கு ஒரு டியூன போட்டு அப்படியே பாட வேண்டியதான். உட்காந்து யோசிச்சுலாம் எழுதுறது மியூசிக் இல்ல. நீங்களா பண்ணுவீங்களா? இல்ல வெறும் லிரிக்ஸா? இல்ல. நான் லிரிக் மட்டும் தான் கொண்டு போய் குடுப்பேன். இப்படி பாடுனா எப்படி இருக்கும்னு கேட்பேன். இல்ல அது நல்லா இருக்காது. வேற மாரி பாடு அப்படின்னு சொல்லி அவங்க தான் டியூன் பண்ணிருவாங்க கம்போசர்ஸ்லாம். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. சந்தோஷ் ஆறுமுகம், ராம் கணேஷ்னு. ஓ! ஓ! சந்தோஷ் ஃப்ளோல போவும் பண்ணாரு. ராம் கணேஷ் பொங்கல் புளியோதரை பண்ணாரு. இப்ப அடுத்து அப்டேட்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்கா பிரதர்? ஏதாவது எங்க ஷோ மூலமா ஏதாவது? அடுத்து ஏதாவது அப்டேட்டுக்கே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும். லைஃப்க்கே அப்டேட் தேவைன்றீங்களா? ஆமா. அது அப்படியே சாங்ஸ் தான். சாங்ஸ் தான். பட் கோர் ஃபுல்லாவே சாங்ஸ் தான்ல. ஆமாமா. லிரிக்ஸ் ரொம்ப முன்னாடியே பிடிக்குமா? ஏதாவது ஃபேமஸான உங்களுக்கு லிரிக் ரைட்டர் யாராவது உங்களுக்கு உங்களை கவர்ந்த பாடல் வரின்ற மாரி ஏதாவது இருக்கா? நான் எழுத ஆரம்பிச்சது வந்து இந்த ஸ்கூல் டைம்ல நான் வந்து பெரிய ஹிப்ஹாப் தமிழா ஃபேன். ஆ அப்ப எஸ் ப்ரோ. இப்போ எல்லாருமே ஆஃப்டர் மியூசியம் இருக்கு தானே. ஆமா, நம்ம வந்து ஆமா. பிஃபோர் மியூசியம் இருக்கு. அதேதான் சேம் இங்க. கிளப்ல நானும் ஆக்சுவலா மப்புல வந்துட்டு முன்னாடி ஆ, கிளப்ல மப்புல டைம்ல இருந்து நம்ம பாதி பாட்டு சொன்னோம்னா இதப்பா அவர் பண்ணாரு அப்படின்னு கேட்பாங்க. நெறைய பேருக்கு டேய். டக்கரே தெரியாது. டேய் ஆமா. அந்த மாரி அப்போ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சரி நமக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த பாடுறதுல இன்ட்ரெஸ்ட். அப்பதான் நான் எழுத ஆரம்பிச்சேன். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அப்படி. எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் லிரிசிஸ்ட்னா மதன் கர்க்கி சார் தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அவரு ஒரு மாரி வேற ஒரு லெவல். மாரி சூப்பரா எழுதுறாரு. ஆமா. வெறும் இதுதானா ப்ரோ? இல்ல நீங்களும் ஹிப்ஹாப் தமிழா மாரி நம்ம பாட்டு பாடிட்டோம் அப்படியே நம்மளும் ஆக்டிங் பண்ணிடலான்ற மாரி? இல்ல. எனக்கு ஆக்டிங்லாம் வராது. நான் ஓப்பனா சொல்றேனே, சும்மா 4 ரியாக்ஷன் வச்சு ஊரே ஏமாத்திட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராம் வீடியோல. யாராவது ஆக்டிங்ன்னு கூப்பிட்டாங்கன்னா நல்ல ஆளா பார்த்துக்கோங்க ப்ளீஸ். போறதில்ல. கூப்பிட்டாலும் போறதில்ல. இல்ல. பட் கூப்பிட்டுருக்காங்க. யாரும் கண்டிப்பா கூப்பிடுறது இல்ல. என்ன கூப்பிட்டாலும் போற மாரி ஐடியா ஐடியா இல்ல. ஆமா. பட் ஆக்டிங் சைடு எதுவுமே ட்ரை பண்ணலாம். ஆக்டிங் வரல ப்ரோ. எனக்கு வரல. ஆக்டிங் வராது. பட் பிஹைண்ட் த கேமரா லைக் லிரிக்ஸ் மட்டும் தான். ஆமா. ரைட்டிங் எனக்கு டயலாக் ரைட்டிங் வரும். இப்போ லிரிக்ஸ் அப்புறம் சிங்கர் ஆயிட்டீங்க. ஸோ அடுத்த ப்ரோ பாடல்கள் எனக்கு ஒரு மாரி கூச்சமா இருக்கு ப்ரோ. நல்லா பாடுறவங்க இல்ல எல்லாம் ஆக்சுவலா நல்லா தான் சங்கடப்பட்டுறாங்க. இருக்கு. பாடுறது சூப்பரா தான் இருக்கு. சூப்பரா பண்றீங்க. இப்ப அடுத்ததா பாட்டு எழுதிட்டு இருக்கீங்களா இப்போ ஏதாவது? நெறைய எழுதி வச்சிருக்கோம் அப்படியே. ஆ, ஆ. கரெக்ட்டான ப்ரொடக்ஷன் கிடைச்சா அப்படி பிட்ச் பண்ணி, கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது லைக் சும்மாரு அப்படின்னு ஒரு பாட்டு. சும்மா சும்மாருன்னு உங்கள நல்ல வேளை சொல்ல ஒரு பாட்டு ப்ரோ. நிமிஷம். என்ன அப்படி ஒரு டபக்குனு பாட்டு இப்படி- அதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. யூடியூப்ல எதுவும் ஆக்டிங் ஷார்ட் ஃபிலிம்லாம் கூப்பிட்டுருப்பாங்க நிறைய பேரு. ஷார்ட் ஃபிலிம்லாம் கூப்பிட்டாங்க. பண்றீங்களா? இல்ல. ஆக்டிங்கே வேணாம் கம்ப்ளீட்டா. அதுதான் அது ஏன் வேணாம். ஒரு வெறுப்பா இல்ல வராதுன்றதுனால? இல்ல. அதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. இருக்காங்க. அவங்க பண்ணுவாங்க. அவங்க நமக்கு எதுக்கு அந்த வேலை? யாருக்கும் தீங்கின்றி வாழ். அப்படி இல்லங்க. வராதத போயிட்டு ஆ, ஆ, ஆ. அப்படி. இன்ஜினியரிங் மாரி எனக்கு ஆக்டிங். சும்மாருன்னு ஒரு பாட்டு போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அது என்ன கான்செப்ட்ல போயிட்டு இருக்கு? எதை நோக்கி பயணம்? என்ன மாதிரி? கான்செப்ட்டே சும்மாரு தான். என்ன அது? தேவையில்லாம எதுவும் பண்ணாம சும்மாரு அப்படின்னு. அந்த கான்செப்ட்ல. அதுதான் சாங் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். ஓகே பிரதர். அதுவும் வீடியோ சாங் தான். ஆமா, video. நீங்களா பாட போறீங்களா? ஆமா. அது என்னோட பாட்டுல வந்து நானே நடிச்சு தான் வேற வழி இல்ல. வேற யாரும் கூப்பிட்டா நடிக்க மாட்டாங்க வந்து. இதுக்கு எப்படி அதனால. நீங்களே லைக் எல்லாமே சோர்ஸ் எல்லாமே நீங்களே போடுறதா? இல்ல யார்ட்டயாவது போய் காமிச்சு? இப்போ வந்து முன்னாடி இந்த ஃப்ளோல போவோம் வந்து நாங்களே பண்ணிட்டோம். ம். அது வேற வழி இல்ல. யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் சாங் பண்றோம். ஆமாமா. யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் 2வது சாங்க்கு வந்து எங்களுக்கு லைக்கா புரொடக்ஷன்ஸ் கிடைச்சு. ஓ வந்துட்டாங்க. தங்கமேன்னு ஒரு சாங் வந்து நாங்க லைக்கா மியூசிக்ல ரிலீஸ் ஓ பண்ணோம். சூப்பர். அந்த பாட்டு வந்ததே யாருக்கும் தெரியாது. உங்களோட 2 பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க சொன்ன மாரி. நான் மொத்தம் 4 பாட்டு பண்ணிருக்கேன். 2 பாட்டு எனக்கு பிடிச்சது. ஆமாமா. அது அப்புறமா வந்து பொங்கல் புளியோதரை வந்து சோனி மியூசிக்ல இருந்து இந்த மாரி சாங்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவர் ஒருத்தர் சொன்னாரு. ஸோ அப்படியே பிட்ச் பண்ணி அந்த சாங் அனுப்பிச்சோம் நாங்க. அது வந்து வேற ஒரு 10 டியூன் கிட்ட ரிஜெக்ட் பண்ணி 11வது டியூனாவோ ஏதோ வந்ததுன்னு நெனைக்கிறேன். அப்பா. ஒரு மாரி வெக்ஸ் ஆகி வேற டியூனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெச்ல சும்மா இழுத்து பார்த்தோம். இந்த இருக்கு அமெரிக்கான்றத வச்சு ஒரு லிரிக் பண்ணுவோம். ஆ. அதுக்கே பதில் சொல்ற மாரி இன்னொரு லிரிக் பண்ணுவோம் அப்படின்ற மாரி உட்காந்தோம்னா ஃப்ளோல வந்துரும் அது. அப்படி பண்ண பாட்டு தான். பொங்கல் புளியோதரை பாட்டு. ஆமா. அது என் ஃப்ரெண்ட் என்ன சொல்ட்டான், இந்த பாட்டு வந்து கிறிஸ்மஸ்க்கு பாடுற மாரி இருக்கு அப்படின்னு சொல்ட்டான். அப்ப அந்த கம்போசர் வந்து அந்த ஃபைல டெலீட் மட்டும் தான் பண்ணல. இது தூக்கி ஓரமா வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம். அப்புறம் சரி சும்மா அனுப்பிச்சது. அப்புறம் அந்த பாட்டு சோனில போயிடுச்சு. போயிடுச்சு. கிளிக் ஆயிடுச்சு. நல்லா பூம் ஆயிடுச்சு. ஆமா. பட் இது வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காக நீங்க பண்ணது. நீங்க சொன்னீங்க இல்லையா ஃப்ளோல பண்ணுவோன்றது லைக் நீங்களே எடுத்து நம்மளே பண்ணணும்னும் போது அதுக்கு நிறைய ரிஸ்க்ஸ் இருக்குல்ல. ஆமா. அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணிட்டீங்க? லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எப்படி ஆச்சு? அந்த நான் ஃப்ளோல பண்ண எப்படி- ஐடியா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பேஸ்ல இருந்து கேனா? நான் எப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மாரி கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கணும்னு நெனைப்பேன். நீங்க சொல்ற மாரி வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நமக்கு பிடிக்காது. அது ரிஸ்க்ன்னு தெரிஞ்சா நான் அப்படியே சுத்தி யூ டர்ன் போட்டு வேற எங்கிட்டாவது போயிருவேன்.
என் கூட இருக்கவங்க அப்படி கிடையாது. அது ரிஸ்க்கா இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, ஃப்ளோல போகாம என்ன பண்ணேன்னா, ஆடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். வீடியோலாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. எதுக்கு நான் போய் ரோட்ல போய் நின்னு ஏதாவது பண்ண சொல்லுவீங்க, ஆட சொல்லுவீங்க. அதெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு தான், இல்ல அதெல்லாம் நீ ஒண்ணும் யோசிக்காத. நீ சரின்னு சொல்லு நான் ஃபோன்லயே எடுத்து தரேன். நம்ம ஃபோன்ல ஷூட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா, அது ஷார்ட்டான ஐஃபோன் தான் இருக்கும் அந்த வீடியோ. அதனால ஃபோன்லயே பண்ணுவோம். சுப்ரமணியன் என் ஃப்ரெண்டு. அவன் தான் பண்ணி குடுத்தான். இப்போ உங்க கூட வீடியோல பண்ணிட்டு ஆமா. இருப்பாரு. சரி அவங்க சொன்னதுக்கப்புறம் சரி அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கான்னோனே, நானும் சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டேன். அந்த சாங் நல்ல போயிருச்சு. நல்லா நெறைய பேருக்கு போயிடுச்சு கனெக்ட் ஆக்சுவலா. ஆச்சு அந்த பாட்டு. ஸோ அதுலேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆச்சுல்ல. லைக் அதுதான். அப்படி அப்படி இல்லைனா வெறும் ஆடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணதா இருந்தீங்க. நான் வெறும் ஆடியோ மட்டும் ரிலீஸ் பண்ற அப்போ மாரி உங்க பிளானு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் வந்ததே பண்ணி தெரிஞ்சிருக்காது. அவங்க தான் உங்களோட கொஞ்சம் ஹிப்ஹாப் தமிழா க்ரூ வந்துட்டு உங்கள ஃபோர்ஸ் பண்ணி சும்மா இருங்க. அவர் பார்த்தாருன்னா சங்கடப்பட போறாருங்க. பார்க்க மாட்டாரு அவர். சரி பார்ப்போம். பார்த்தாங்கன்னா லக்கு தான். ஓகே. பட் லைக் ஒன்லி இந்த ஜானர் தானா ப்ரோ? இந்த இதுதானா? இல்ல நீங்க வேற ஏதாவது ஐ அம் a ராப்பர், ஐ அம் a கிளாசிக்கல் சிங்கர் இல்ல, அந்த இல்ல, இல்ல. மாரி? நான் தான் சொல்றேனே. நம்ம சும்மா அப்படி ஃப்ளோல வர ம், லிரிக் ம், வச்சு ம், ம், எழுதணும். ம். எனக்கு இன்னும் என்னன்னா, நல்லா தமிழ்ல நெறைய எழுதணும்னு ஆ, ஆ, ஆசை. ஆ. ஸோ இப்பதான் இந்த புக் லைக் ரீடிங்லாம் கொஞ்சம் நீங்க ஸ்டார்ட் புக்ஸ் பண்ணியிருக்கேன். அதான் கேட்க வந்தேன். இல்ல ம். சில பேர்லாம் வந்து நான் வந்து கல்கி புக் காலத்துலேருந்து புக்கு படிச்சுட்டு இருக்கேன்ற மாரிலாம் இல்ல அப்படி இல்ல. எனக்கு வந்து தமிழ் வந்து மொத இருந்தே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப. இன்ட்ரெஸ்ட். நான் ஸ்கூல் டைம்லேருந்தே தமிழ்ல வந்து நெறைய ஸ்கோர் பண்ற ஒரு பையனா இருப்போம்ல, அந்த மாரி நானு. ஸோ அதனால எனக்கு தமிழ்ல ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்து நல்லா தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் படிச்சு நம்ம டெவலப் பண்ணிட்டே தானே இருக்கணும். லேர்ன் பண்ணிட்டே தானே ம், இருக்கணும். ம். அதுக்காக இனிமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. அதுக்காக இப்போ ம். படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா. ஸோ இன்னும் நெறைய பாடணுன்ற எதிர்பார்க்குறேன் சார். நெறைய பாடம் எதிர்பார்க்குறேன். ஷூரா. கமிங் டு த அதர் சைட் லைக் இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஆட்டோமொபைல் முடிச்சோம். அப்புறம் விஸ்காம் படிச்சோம். அப்புறம் வந்துட்டு அப்படி இப்படின்னு பாட்டு பண்ணோம், வீடியோ பண்ணோம், ரீச் ஆச்சு. இப்போ ஓரளவுக்கு வெங்கட் அப்படின்னா, ஓ இவரா அப்படின்னு தெரியிற அளவுக்கு நல்லாவே நேம் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நெறைய உங்கள்ட்ட அப்ரோச்சஸ் வந்திருக்கும். லைக் நீங்க இப்படி இருக்கீங்க, நாங்க அப்படி இருக்கீங்க, எங்களுக்கு வந்து இது அப்படி இப்படின்னு மெசேஜஸ்லாம் வரும். லைக் எங்க போனாலும் உங்கள ரெகக்னைஸ் பண்றாங்களா? அந்த விதம்லாம் எப்படி இருக்கு? லைக் சில இடத்துக்குலாம் போனா டக்குன்னு ரெகக்னைஸ் பண்ருவாங்க. ஆ. அத பத்தி. அது ரெகக்னைஸ் பண்றது கூட நமக்கு பெருசா இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து நான் நான் யாருமே சொல்லாதன்னு சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன் சும்மா. இதுல என்ன இருக்கு? நான் ஒன்லி வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆமா. ஃபார் இல்ல நான் வந்து இப்போ ரீசென்ட்டா ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து போயிருந்தேன். நம்ம சாங் பொங்கல் புலியுதிரை சாங்கோட ஆ, ஆ, டைரக்டரோட ஆ. பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு நல்ல ஃபேமஸ் லிரிசிஸ்ட் ஒருத்தவரு. நீங்க கேட்கிற டெய்லி கேட்டு வைப் பண்ற சில பாட்டுகளோட லிரிசிஸ்ட் ம், ம், எல்லாரோட ஃபேவரைட் லிஸ்ட்லயும் இருக்கும். அந்த லிரிசிஸ்ட் வந்தாரு என்கிட்ட. ம். வந்துட்டு "ப்ரோ என்னோட பையன் உங்க பெரிய ஃபேனு" அப்டின்னாரு. வாவ்! நான் பார்த்துட்டு சரி ப்ரோ. நான் வந்து இந்த மாரி லிரிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அவரு கூட நான் லிரிசிஸ்ட்ன்னு அவர் வாயிலருந்து கூட வரல. நான் என் செல்ஃப் இன்ட்ரோல யோசிச்சு பார்க்குறேன். நான் லிரிசிஸ்ட்ன்னு நான் சொன்னதெல்லாம். அவர் வந்து நான் இந்த மாரி லிரிக் பண்ணிட்டுருக்கேன். இந்த சாங்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன்னோனே, "ப்ரோ நான் உங்க பெரிய ஃபேன் ப்ரோ" அப்படின்னு நான் அவர்ட்ட பேசிட்டு கட்டி புடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் லிட்டரலா பேசிட்டே இருக்கோம். அவர் இந்த மாரி என் பையன் ரெகுலரா உங்க வீடியோஸ்லாம் பார்ப்பான். அவனுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டே இருந்தவரு, ஒரு கரெக்ட்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம், "முன்னாடி இருந்தே வாட்ச் பண்றான் ப்ரோ என் பையன். உங்கள ஜம்ப் கட்ஸ்ல இருந்தே உங்களுக்கு தெரியும்" அப்படின்ட்டாரு அவரு டக்குன்னு. அவர் என்ன நெனச்சு பேசிட்டு இருந்திருக்காரு, அவ்வளோ நேரமா அவர் என்னைய ஹரிபாஸ்கர் நெனச்சு பேசிட்டு இருந்திருக்காரு. நான் ஒண்ணுமே எனக்கு வந்து இது பழகி போச்சு. ஏன்னா என்ன எங்க போனாலும் என்ன ஹரி ப்ரோ, "ஏய் நீங்க ஹரிபாஸ்கர் தானே?" "இல்ல நான் இல்லங்க." சில பேர் என்ன கேட்பாங்க, "ஏய் அபிஷ்டு அப்படின்ட்டு போயிருவேன் நான். ஓ! அபிஷ்டு ஓகே. அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் நான் போய் சொல்லணும். இல்ல நான் இல்லன்னு. அதே மாரி நான் அவர இல்ல கூப்ட்டு நானும் லைக் ஓகே ரொம்ப உண்மையிலேயே பெரிய விஷயம். ரெகக்னிஷன் கிடைச்சிருக்குன்னு சீரியஸா ஆ. கேட்டிருந்தேன். திடீர்னு ஹரிபாஸ்கர்ன்டா. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும். நான் அவர ஹக் பண்ணிட்டு, "ப்ரோ நீங்க நெனைக்கிற ஆள் நான் இல்ல ப்ரோ" ஹரிபாஸ்கர். அப்படின்னு சொன்னேன். "ப்ரோ அப்ப நீங்க யாரு?" அப்படின்னு கேட்டாரு. நானும் வீடியோஸ்லாம் பண்ணுவேன் ப்ரோ. அதனால தான் உங்க பையன் பார்க்குறான்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. மன்னிச்சிருங்க ப்ரோ அப்படின்னு. "இல்ல ப்ரோ ரொம்ப ஜென்யூனா நடந்துக்கிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி என்ன பண்றது அப்ப அப்படின்னா. இவ்வளோ நேரம் நீ என்ன பத்தி பேசலையா? அது வந்து அங்க நான் டிசப்பாயிண்ட் ஆவல. ஏன்னா அது ரெகுலரா நடக்கிறது. இந்த வாட்டி கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாயிருச்சு அவ்வளோதான். சிவா மனச சக்தியில ஆ எனக்காக இல்லையா? ஆ அந்த மாரி. அப்படின்றாரு. அப்படி ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே சில இடத்துல வந்துட்டு லைக் வெங்கட்னே உங்கள பார்த்துருப்பாங்கல்ல. ஆமாமா. ப்ரோ வீடியோஸ் நல்லா இப்பல்லாம் நான் பண்றீங்க. என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னா, "ப்ரோ நீங்க?" "நான் இல்லங்க" அப்படின்றேன் நானு. "இல்ல நீங்க வெங்கட் தானே?" அப்படின்னு கேட்டோனே தான் நான் ஆமான்னு சொல்றது. இல்லன்னா அவங்க வேற யாரோ நெனச்சு ரொம்ப நேரம் பேசுவாங்க. அவங்களுக்கும் டைம் வேஸ்ட்ல. அதனால. நல்லாருக்கும். அது ஒரு மாரி நம்ம வீடியோ பார்த்து நம்மள்ட்ட பேசிட்டு ரெகக்னைஸ் பண்றதுன்றது நல்லாருக்கும். வேற ஆள வச்சு ரெகக்னைஸ் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா. அதர் பார்ட் அத தாண்டி வந்துட்டு உங்க வாழ்க்கை பர்சனலா பத்தி பேசணும்னா, ஆ. உங்கள சுத்திகள் நெறைய வந்துட்டு இந்த ஹார்ட் ஷேப்லாம் பறந்துட்டு இருக்கும்ல. அந்த மாதிரி வந்துட்டு சில பேருக்கு நெறைய டக்குனு அமைஞ்சிரும். லைக் ரொம்ப நெறைய அப்ரோச் அந்த மாரி உங்களுக்கு இல்ல ப்ரோ. அ, அ, அ. அப்படிலாம் எதுவுமே வந்ததில்ல. எதுவுமே வந்தது இல்லையா? வந்தது இல்லன்னா வரும். அ. அது வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம்ல. ஆ, அதனால ஓகே. இப்போ வந்து அதுக்கான வயசும் இல்ல. ஸோ அதனால வேலைய பார்ப்போம். இல்லங்க வேணாங்க வீட்ல திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலைய பார்த்துட்டு போயிறது.
ஓகே. நீங்க 2 இடையில 4 பாட்டு எழுதுனதா சொன்னீங்க. ம். லைக் 2 பாட்டு ஃப்ளோல போவும் வந்துட்டு செம்ம ஹிட்டு. அதே மாரி பொங்கல் புளியோதரை ஹிட்டு. ம். லைக் அதர் தென் இத தாண்டி அந்த 2ன்றது. ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க Instagramல ஒரு 1 மினிட் மியூசிக் பண்ணோம். ஒன் ரெய்னி ஆமா மார்னிங் இடையில அப்படின்னு ஷார்ட்ஸ் சொல்லிட்டு. மாரி வந்தது அது சொல்றீங்களா? இப்போ அது 1 இயர் ஆயிடுச்சு. நான் ஆ, ஆ. செப்டம்பர் 1 2022ல பண்ணோம். ஓகே. அப்போ சும்மா நம்ம ஒரு ஃபுல் சாங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1 மினிட்டா பண்ணிட்டு, நம்ம பாட்டு தான் பண்ண போறோம்ன்றத எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிடலான்றதுக்காக ஒரு பாட்டு பண்ணோம். ம், ம், அது ம். அது பண்ணோம். 2வது தான் ஃப்ளோல போவோம் பண்ணோம். அதுதான் ஒரு ஃபுல் சாங்கா பண்ணது. 3வது தங்கமேன்னு சொல்லி ஒரு ரொமான்டிக் ட்ராக் பண்ணோம். தங்கமே தான். அதுதான் லைக்கா மியூசிக்ல ரிலீஸ் ஆச்சு. 4வது தான் பொங்கல் அது புலியோதரை லைக் பண்ணோம். தங்கமே பத்தி சொல்லணும்னா, லைக் அது எப்படி என்ன ஸ்டார்ட் ஆச்சு? என்ன ப்ரொசீஜர்ல போச்சு? அது வந்து எனக்கு வந்து ஜூலின்னு ஒரு சாங் இருக்கும். ம். அனிருத் அண்ட் விக்னேஷ் சிவன் அவங்க 2 பேரும் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வருஷம் வருஷம் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆமாமாமாமா. இந்த பாட்டு யாருக்கும் தெரியாது. அது வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டடான பாட்டு. ஆனா செம்மையா இருக்கும். ஓ! அந்த பாட்ட கேட்டுட்டு நம்ம ஏன் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு பாட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து லவ் ட்ராக்கே தொடக்கூடாதுன்ற ஒரு ஜோன்ல இருந்தோம் நாங்க. ஏன்னா அது நெறைய பேர் பண்றாங்க. பண்ணா ஒண்ணு நல்லா பண்ணணும். இல்லன்னா நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப ஆல்பம் சாங்ன்னு எடுத்தாலே எல்லாருமே லவ் தான் பண்ணுவாங்க ஆமா எடுத்தோனே. மோஸ்ட்லி எல்லாருமே லவ் தான் நம்ம பண்றாங்க. ஜாலியா பண்ணுவோம். இல்லன்னா வந்து லைஃபோட கனெக்ட் ஆன மாரி பண்ணணும் தான் போயிட்டுருந்தோம். திடீர்னு சரி வேலண்டைன்ஸ் டே வருது. இந்த சீசனுக்கு ஒரு பாட்டு விடுவோன்ற மாரி தான் ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சப்போ சந்தோஷோட கான்டாக்ட்ல வந்து லைக்கால இந்த மாரி எடுத்துட்டு இருக்காங்களாமா. நம்ம வேணா அது பிட்ச் பண்ணி பார்க்கலாம்னாங்க. ம், சரி ம். மொத நம்ம ஷூட்லாம் முடிச்சுக்குவோம்னு சொல்லிட்டு நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணி நாங்களே ஷூட்லாம் முடிச்சோம். முடிச்சுட்டீங்க. ஓகே. ஆமா. ஷூட்லாம் முடிச்சு அவுட்டே வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவுட் பார்த்தோனே எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு லைக்கால ரிலீஸ் பண்ணோம் அது. அது அந்த மாரி தான் ஆச்சு. அப்படியே போயிடுச்சுல்ல அது. வேற ஏதாவது சாங்ஸ் அந்த மாரி போயிடுக்கா? லைக் இப்ப தங்கமே வந்து நீங்க சொன்னீங்க. ம். லைக்கா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ம். அந்த மாரி வேற என்ன சாங்ஸ் இருக்கு? சோனில இப்போ பொங்கல் புளியோதரை வந்துச்சுல்ல. ஆ, ஆ, ஆ. எங்களுக்கு வந்து அது இன்னுமே வந்து நமக்கு ஒரு மாரி நம்ப முடியாத மாரி தான் இருக்கும். ஏன்னா, இப்போ சும்மா ஒரு பாட்டு பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ற பசங்க சவுத் இந்தியாலயே பெரிய லேபிள் சோனி மியூசிக்ன்றது. ஆமாமா. உண்மையிலே. நமக்கு திடீர்னு நாங்க தங்கமே ரிலீஸ் ஆவுறதுக்கு ரிலீஸ் கூட ஆவல எனக்கு. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வருது. ம். ப்ரோ இந்த மாரி சோனிலருந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து 10 பேர்ட்ட கேட்டுருக்காங்க. உங்க சாங் கண்டிப்பா போகுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க அனுப்பிச்சு விடுங்க. ஓ! ஓகே, ஓகே. அப்படின்னு சொல்லி அப்ப ரொம்பவே கேட்டுருக்காங்க. டஃப் காம்படிஷன் தான் இருக்கு. ஏன்னா ஆமா. சோனியே பிக் பண்றாங்கன்றபோது 10 ஆ. பேருமே ஒரு நல்ல வொர்தியான அந்த ஒரு நெறையா காம்படிஷன் இருந்த இடத்துல, நாங்க இந்த பாட்டு வேலைக்கே ஆவாதுன்னு தூக்கி ஓரமா வச்சத, டாங்லி ப்ரோ இருக்காரு நம்ம பாட்டோட ஆ, டைரக்டர். ஆ, ஆ. அவரு கேட்டுட்டு இந்த பாட்டு கண்டிப்பா ஹிட் ஆகும். இத நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அவரு சஜெஸ்ட் பண்ணாரு அங்க. சோனில அவர் தான் பிட்ச் பண்ணாரு. பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கும் ரொம்ப புடிச்சிருச்சு பாட்டு. ஆக்சுவலா பொங்கல் புரியுதான்றது நீங்க இதுக்கு முன்னாடி அந்த 16வது ட்ராக்ல தூக்கி ஓரமா வச்ச ஒரு பாட்டு ஆமா. இல்ல. அதெல்லாம் தூக்கி இது வேலை அதான் சொன்னேனே, ஆ, ஆ. கிறிஸ்மஸ் பாட்டு மாரி இருக்குன்னு கிறிஸ்மஸ் சொல்லிட்டாங்க. பாட்டு டிசப்பாயின்ட்மென்ட் போயிட்டாங்க. ஆ, எனக்கு ஆ, பிரச்சனை ஆ. இல்ல. நான் வந்து அது பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆ, ஆ, ஆ. அவர் கம்போசர் வந்து டக்குன்னு ஏதாவது ஒண்ணா அப்செட் ஆயிருவாரு. ஆ, 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 ஆ. அப்புறமா தூக்கி ஓரமா வச்சுட்டு, அப்புறம் தான் சொல்றான் அவன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். இந்த ட்ராக்க நான் டெலீட் பண்ண போயிட்டேன். ம், சரி ம், ம். எதுக்கும் இருக்கட்டுமேன்னு வச்சிருந்தேன் அப்படின்னு. நல்ல வேளை நீ டெலீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதான் சோனில ஆச்சு எங்களுக்கு பாட்டு. லைக் இப்போ நீங்க மதுரையிலேருந்து சென்னை வந்துட்டீங்க. ஸோ சென்னையில இப்போ ஒர்க் அப்படி பிஸியா போயிட்டுருக்கு. இப்போ கூட நல்லா டிவில லைவ் ஷோ பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ ஊருக்குலாம் போனீங்கன்னா, லைக் லைக் நம்ம ஊர் சைட்லாம் இருக்கும்ல, "ஏய் அவன் டிவிலலாம் வந்துட்டான்" அந்த மாரி ஒரு இது இருக்கும்ல. ஆமாம். அது எப்படி லைக் ஊருக்குலாம் போனா எப்படி இருக்கு அது? நமக்கு ஃபீல்ஸ் வந்து அது ஒரு ஒரு மாரி சரி ஓகே. நம்ம நம்ம போய் பண்றோம் ம், அப்படின்னா, ம், நமக்கு ம். இதுதான் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். அது கிடைச்சிருச்சு நம்ம பண்ணிட்டு ம், இருக்கோம். ம், ம். ஆனா, அத டிவில உட்காந்து பார்க்குறப்போ எங்க அம்மாக்கும், ஆ, அப்பாக்கும் ஆ. சுத்தி அதான் இருக்கவங்களுக்கும் ஒரு மாரி ஃபேமிலி அண்ட் சர்க்கிள்ஸ் தான். அவங்களுக்கு கொஞ்சம் வந்து பரவால்ல நல்லா அவங்களுக்கு பண்றான். நம்ம பண்றது லைக் ஓகே. நமக்கு தெரியும் நம்ம இவ்வளோ பண்ணிட்டுருக்கோம். பட் அவங்களுக்கு வந்துட்டு லைக் பெருசா ரொம்ப அவங்க ஒரு அத எக்ஸ்பிரஸ் பண்றப்ப தான் எனக்கு தெரியுது. ஓ! தெரியுது. நம்ம இவ்வளோ இதுக்கு இது இவ்வளோ பண்ணியிருக்கோம். வேல்யூவா அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம ஊர் பார்க்குறப்போ. சைட்ல எல்லாம் பார்க்கும்போதும் சரி, ஆ லைக் ரெகக்னைஸ் பண்றாங்கல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே டைம்ல அது நம்ம ரொம்பவும் மண்டையில ஏத்திக்க கூடாதுன்ற ஒரு பயமும் இருக்கும். அப்புறம் நம்ம அடுத்து எதுவுமே பண்ண கரெக்ட் மாட்டோம் ஆக்சுவலா. அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டிவில வந்துட்டோம் அப்படின்ற மாரி இது ஆமா. அது ஆனா ஹேப்பியா இருந்துச்சு. ஹேப்பியா இருக்கும். ஓகே பிரதர். ஆக்சுவலா இதுதான் நான் கேட்டுருந்தேன். ஏன்னா நீங்க வந்து இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ராப் அவுட் 2 வருஷத்துல லைக் எதுவுமே தெரியாம ஆட்டோ மேல என்னன்னு தெரியாம வந்துருக்கீங்க. பட் தென் இவ்ளோ ப்ராசஸ் நீங்க கடந்து வந்துருக்கீங்க இல்லையா? ஸோ அத தாண்டி தான் அதுக்காக தான் இவ்வளோ இந்த ஷோ எடுத்ததுக்கான காரணமே அதான். நெறைய பேர் இன்ஜினியரிங்னா வந்துட்டு லைக் இதுதான் பண்ணணும். ஐயோ! இன்ஜினியரிங் முடிச்சுட்டோம். நமக்கு வேலை கிடைக்காது அப்படின்ற ஒரு இதுல போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இன்ஜினியரிங் முடிச்சா பேஷன் நோக்கி போணும்னு இருக்காங்கல்ல. ஆமா. அவங்களுக்கு நீங்க ஏதாவது லைக் சின்னதா ஏதாவது ஐயோ! மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் இல்ல இல்ல, கேட்கல. இல்ல. நான் எனக்கு ஜஸ்ட் அதான் கேட்கிறேன். சொல்றேனே. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க அவ்வளதான். ஆ, ஆ. நான் வந்து ட்ராப் அவுட் பண்ணணும்னு தோணுச்சு பண்ணிட்டேன். அதனால நீங்களும் ட்ராப் அவுட் பண்ணுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ம், ம், நெறைய ம். பேர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையும் பார்க்குறாங்க. ம், ம், ம். எனக்கு இது அமைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஐடியாவே இல்லாம எனக்கு வந்து ஒரு குருட்டுத்தனமான ஒரு தைரியம் இருக்கும். என்ன நான் முன்னாடியே சொன்ன மாரி நம்ம தானே ஃபேஸ் பண்ண போறோம். எதுனாலும் பார்த்துக்கலாம் ம், அப்படின்னு ம், சொல்லிட்டு, ம், ம், ம். அது ரொம்ப நல்லதும், ரொம்ப கெட்டதும் கூட. கெட்டதும் கூட. ஸோ நீங்க நீங்க என்ன சூஸ் பண்றீங்கன்றதுல தெளிவா இருங்க அவ்வளோதான். ஸோ அதான் பிரதர். இப்ப நான் என்ன கேட்க வந்தேன்னா, லைக் நீங்க இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறமா விஸ்காம் வந்தீங்க. அப்புறமா எங்கெங்கேயோ ஏதேதோ வேலை பண்ணி, இப்ப கடைசியில வந்துட்டு ஒரு சாங் ரைட்டர் பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சா வேற என்ன வேணா பண்ணலான்னு இருக்குல்ல. நெறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, லைக் இன்ஜினியரிங் படிச்சா, ஐயோ! இன்ஜினியரிங் படிச்சுட்டோம். என்ன பண்ணணும்னு தெரியல. இன்ஜினியரிங் சார்ந்தா தான் ஏதாவது ஜாப் தேடணுன்ற மாரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க ஏதாவதுனா அப்படி என்ன சொல்றது? ஒண்ணும் இல்ல. நமக்கு என்ன வேணும்ன்றத தெளிவா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ம், இதுதான் பண்ண போறோம்ன்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டா, நீங்க இன்ஜினியரிங்கே சூஸ் பண்ண மாட்டீங்க. அது வேற விஷயம். ஸோ நீங்க வந்து
இதில் தான் நான் போகிறேன் அப்படின்றத தெளிவாக முன்னாடியே வீட்லேயும் பேசிடுங்க. சொல்லிட்டாங்கன்றதுக்காக ஃபோர்ஸ் பண்ணுறான்றதுக்காக எடுத்துகிட்டு அப்புறம் ரெக்ரெட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டிஸ்கன்டினியூ பண்ணுங்கன்றதுக்கு நான் என்கரேஜ்லாம் பண்ணல. நிறைய பேர் முடிச்சுட்டும் வந்து அந்த பேஷன் நோக்கிலாம் போகிறாங்க. உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸோ எல்லாரும். அதுதான் லைக் இன்ஜினியரிங் படித்தா நான் லைக் எல்லா எபிசோட்லையும் நான் இதை தான் சொல்லிட்டு வரேன். லைக் இந்த எபிசோட்லையும் இவர் மூலமாக இதை தான் சொல்ல வரோம். இன்ஜினியரிங் படித்தா இதுதான் ஜாப், நம்ம இதுதான் போகணும், எதுவுமே ஃபிக்ஸடாக மார்க்லாம் கிடையாது. லைக் உங்களுக்கு ஏதாவது பேஷன் இருக்குது, என்னால் வந்து வீட்லேயும் சமாளிக்க முடியும், ஃபினான்ஷியலாக என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்துட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் பேஷன் நோக்கி போங்க. அதுதான் நான் எல்லா எபிசோட்லையும் வேறு ஒரு ஆளை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட நல்லதாக வந்துட்டு வெங்கட் ப்ரோ, ஸோ வெட்டி பையன் வெங்கட் வந்துட்டு நம்ம கூட இன்றைக்கி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணார். தேங்க்ஸ் ஃபார் கமிங் பிரதர். ஸோ அதுதான் இந்த லைக் எல்லா எபிசோட்லையும் நான் இதை தான் சொல்லிட்டு வரேன். லைக் இன்ஜினியரிங் படித்தா இன்ஜினியரிங் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. லைக் உங்களுக்கு ஏதாவது பேஷன் இருக்குது, அதை வந்துட்டு ஃபினான்ஷியலாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் தாராளமாக உங்கள் பேஷன் நோக்கி ஃபாலோ பண்ணி போங்க. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம கூட வெங்கடனா இருக்கார். அதே மாதிரி அடுத்த எபிசோடில் வேறு ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கிற ஒரு இன்ஜினியரோட சந்திக்கிறேன். அண்டில் அண்ட் பாய் ஃப்ரம் சஃபான் அண்ட் டீம்.